ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் ஃபார்மேஷனில் தான் போவோம். ஏன்னா வந்து டூ வே ரோடுனால நம்ம ஃபுல்லாக சிங்கிள் ஃபார்மேஷனில் தான் போவோம். ஒரே லைனே மெயின்டைன் பண்ணுவீங்க. I just thrilled to the peak. Avlo happiness and I'm so excited. So yes guys. So இது வந்து private waterfall. இங்கே குளிச்சிக்கலாம். ப்ளஸ் அங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. Hey, what's up people? This is Raja on the wheels. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் yet with another video. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேகமான் போகிறோம். நைட்டே ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் சரியான மழை. ஸோ என்னால் நைட்டு விலாகே பண்ண முடியல. சரியான மழைனா லைக் பேய் மழை. அதனால் ஓகே, மழையில் ஏன்னா தண்ணியெல்லாம் உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இப்போதைக்கு விலாக் பண்ண வேணாம். ஏன்னா என்னோடய DJI ப்ளூடூத் மைக் இருக்கு இல்லையா, அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அதுவும் நனைஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிரும், பெரிய செலவு இழுத்து விட்ரும். அதனால் விலாக் பண்ணல. ஸோ இப்போ வந்து மறுபடி மார்னிங் 5:30 ஆகுது. ஸோ கிளம்பிட்டோம். அண்ட் ஸோ குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெரம்பலூருக்கு ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கோம். And this is another group ride. ஒரு பெரிய குரூப், லைக் 40-45 ரைடர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர், சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 3 பேர் நாங்கள் இப்போது கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து வத்தலக்குண்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து தேனி, கம்பம், குமுளி, அப்புறம் அங்கேருந்து வேகமான். அண்ட் வேகமான் போயிட்டு வேகமானில் நைட்டு ஸ்டே, கேம்ப் டென்ட்டு ஸ்டே. அது முடிச்சுட்டு நாளைக்கு அப்படியே மூணார் கேப் ரோடு வழியாக தேனி இறங்கி மறுபடி சென்னை ரிட்டர்ன். ஸோ இட்ஸ் அ வீக்கெண்ட் ரைட். வெறும் ஒரு லொக்கேஷன் பண்ண, லைக் 2 வேகமான் அண்ட் மூணார் கன்சிடர் பண்ணால். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பாடாலூர் டோல் தாண்டி டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்கள் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 155 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 110 க்ரூஸ் பண்ணால் தான் எங்களால் ஓரளவுக்கு டைமில் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பிஹைண்டில் இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அடித்து ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அவுட்டர் வந்தாச்சு, திண்டுக்கல் ரோடு பிடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு இதே மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு
லைக் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் மீன்ஸ் லைக் எந்த டிவிஷனும் கிடையாது. இதே ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஐ கெஸ் ஆன் டைம் போயிடுவோம். ஆன் டைம் இந்த சென்ஸ் லைக் சம்வேர் அரௌண்ட் 8-8:30 அந்த மாதிரி ரீச் ஆயிடுவோன்னு தான் நினைக்கிறோம். ஏவிடின்னு சொல்லி ஒரு டீ பிளான்ட் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரோ வந்து இப்போ உங்களுக்கு குரூப்பில் வந்து லொக்கேஷன் போட்டுருவேன். ஸோ எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு, செகண்ட் ஸ்டாப், தேர்ட் ஸ்டாப் வந்து நம்ம ஹோட்டல் டெஸ்டினேஷன் 3 ஸ்டாப் தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் ஃபார்மேஷனில் தான் போவோம். ஏன்னா வந்து 2-way ரோடுனால நம்ம ஃபுல்லாக சிங்கிள் ஃபார்மேஷனில் தான் போவோம். ஒரே லைனே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ கைஸ், ஃப்ளாக் ஆஃப் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இனி ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ தேனியிலேருந்து அப்படியே கம்பம், அப்புறம் குமுளியிலேருந்து அப்படியே வேகமான் ஏறிடுவோம். ஸோ இதுதான் பிளான். ஸோ அடுத்த ஸ்டாப் ஐ திங்க் தேனி, ஒரு பிட் ஸ்டாப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராப்பர் குரூப் ரைடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மான்சூன் ரைட் போனேன் இல்லையா, மூணாறு, வட்டவடா. அது ஆக்சுவலி குரூப்புன்னு சொல்ல முடியாது, அது கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் இதுதான் ப்ராப்பர் குரூப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் 45 ரைடர்ஸ், லைனப்பே ரொம்ப பெருசு. தேங்க்ஃபுல்ண்ணா. வாங்க 637. இப்போ நல்லா அனத்துது, ஏன்னா பிளெயின்ஸு. ஸோ ஃபுல்லாக ஒரு மாதிரி அனத்தி எடுக்குது, வெக்கையாக இருக்குது. பட் ஒன்ஸு கம்பம் தாண்டிட்டோன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. ஆல்சோ குமுளிக்கு அப்புறம் குமுளி ரீச் ஆனோடனே எல்லோரும் ரெயின் லேயர் மாட்டிக்கோங்கன்னு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிளி ஏறும்போது, ஹில்ஸ் ஏறும்போது ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரிப்போர்ட் பார்க்கல, வெதர் ரிப்போர்ட் பார்க்கல, இவங்க சொன்னாங்க, அதை கேட்டுக்கிட்டேன். பட் பிளெயின்ஸ் ரிப்போர்ட் பார்த்தேன், இப்போதைக்கு வானிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. பட் ஒரு மாதிரி வியர்டாகவும் அதே சமயத்தில் லைக் பெருமையாகவும் இருக்குது. என்னென்னா லைக் இவ்வளோ பேர் லைனப் பண்ணி பைக்ஸில் போயில எல்லா பாசிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எங்களை ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி மீன்ஸ் யாரா இவனுங்க, எங்கடா போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கையில் கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ.
அப்படியே ஓட்ட ஓட்ட அப்படியே சுற்றி மலை. அங்கே பார்த்தீங்களா கைஸ், உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் தெரியுதுங்களா மேலேருந்து? ஸோ எஸ், வாட்டர் ஃபால்ஸ். கைஸ், இப்போ அந்த வாட்டர் ஃபால் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு தெரியல, பட் நான் ரொம்ப கிட்டத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ யா, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. லைக் இந்த ஏரியாவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது, சுற்றி வர மலை. இங்கே லைக் நிஜமாலே நினச்சி பார்த்தா இங்கே வாழ்கிறவங்களாம் எவ்வளோ லக்கி அந்த மாதிரில. நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வரோம், அவங்கெல்லாம் இங்கே தான் வாழ்கிறாங்க. பார்க்க பார்க்க ஆசையாக தாங்க இருக்குது. எவ்வளோ பார்த்தாலும் சலிக்காத அளவுக்கு ஒரு செம்மையான கிளைமேட்டு, செம்மையான சரௌண்டிங்கு, நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டு. பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், லைக் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போதுங்கிற அளவுக்கு நம்ம முடிவு பண்ணி இஷ்டத்துக்கு இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போகணும். இந்த ஆஃபீஸ் இருக்கே நாளைக்கு, அதுக்காக வேறு வழி இல்லாமல் போகிறது, இல்லை பிஸ்னஸ் இருக்குது அதுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஆசை தீர இருந்துட்டு அந்த இடத்த நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்காக சரி ஓகே கிளம்பலான்னு தோணி போகணும். இதுதான் என் கனவு. ஸோ டோன்ட் நோ, காட் நோஸ் எப்போ அந்த கனவு நினைவாகுன்ட்டு. பட் யா, ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். பார்க்கலாம், முயற்சி திருவினையாகும். வேகமானுக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரூம் போயிட்டு அங்கேயே ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கான். ஸோ ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு தென் ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் சுற்றி பார்க்குறவங்க சுற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளானு. இப்போது ஒரு சின்ன காஃபி பிரேக் நிப்பாட்டிட்டு அகெயின் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ், ஜஸ்ட் என்ஜாயிங் த வியூ. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. லைக் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே நான் சொல்கிறது இது தான், பட் வாட் டு டூ, அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா? லைக் ஐ மீன் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லாமல் பீப்புள் ஆஸ்க்ல, நீங்கள் பீச் பர்சனா இல்லை ஹில் பர்சனா மவுண்டன் பர்சனா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வுட் சே ஐ எம் அ ஹில் பர்சன்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஒரு அமைதி, ஒரு ப்ரீஸ், ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் நியர் த பீச். ஆர் கிடைச்சாலும் கிடைக்கலாம், பட் எனக்கு பர்சனலாக இது என்னோடய ஒப்பீனியன். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்டல் தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. லைக் அப்போ தான் நம்ம ஹில் ஸ்டேஷனோட ஃபுல் ஹைட்டு ஏறி இருக்கும். அண்ட் the mist and breeze are just simply amazing. Guys, just look at this. செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ, இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். அப்படியே அந்த மிஸ்ட்டு பார்க்கையில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆகுது. லைக் ரியலி திஸ் இஸ் அ வர்த்தி ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்.
கைஸ் ஐ எம் லிட்ரலி டிரைவிங் இன் டு த க்ளவுட்ஸ். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் திஸ். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூணார். பட் என்னால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ இங்கே என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, உங்களுக்கும் காட்ட முடியுது. சுத்தமாக தெரியல, எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியல. ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் வேகமான் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் நேம் போர்டு பார்க்குறேன். ஸோ எஸ், திஸ் இஸ் த வே டு வேகமான். லைக் ஸோ மிஸ்டி. இந்த மாதிரி மிஸ்டில் நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஐ ஜஸ்ட் thrilled to the peak. அவ்வளோ ஹாப்பினஸ் அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு மிஸ்டில் நான் இது வரைக்கும் வண்டி ஓட்டினதே இல்லை. இட்ஸ் லைக் இது மிஸ்டா இல்லை க்ளவுட்ஸ்குள்ளே நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சத்தியமாக தெரில. பட் இட்ஸ் ஸோ குட் அண்ட் இட்ஸ் ஸோ ரியல், ஸோ வைப்ரண்ட், ஜஸ்ட் மேக்ஸ் மீ அலைவ். கைஸ், ஃபைனலி எங்கள் ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் ஸ்டேலேருந்து வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ எங்களோட ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு டென்ட் ஸ்டே. அண்ட் இது வந்து தெரில யாருக்குன்னு, பட் யா அதுதான் என்னோடய டென்ட் ஸ்டே. ஸோ எஸ், இது டென்ட்டு. அண்டு அங்கே ரெஸ்ட் ரூம் அண்டு வாஷ்ரூம், வாட் எவர் யூ வாண்ட் டு யூஸ். ஸோ இது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கேம்பிங், ஆல்சோ வித் அ ப்ரைவேட் வாட்டர் ஃபால் சத்தம் கேட்குதான்னு தெரில. ஸோ கீழே வாட்டர் ஃபால் ஓடிக்கிட்டு இருக்குது. யாரோ ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க, நம்ம அதை பார்க்க வேணாம். ஸோ வாட்டர் ஃபால் கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் ப்ரைவேட் வாட்டர் ஃபால் இங்கே குளிச்சிக்கலாம். ப்ளஸ் அங்கே ஒரு
ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் ஃபால். ஸோ இது ஒரு வியூ ஃபுல்லாக காட்டுக்குள்ள. அது ட்ரெஸ்ஸிங் ரூம் ஓகேங்களா. இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருது. அங்கேருந்து வந்து அப்படி இங்கே நமக்கு குளிக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இன்னொரு வியூ இருக்குது, அதையும் காட்டிடுறேன். ஸோ எஸ், இதுதான் அந்த பாலியில் ஒரு ஃபேமஸ் ஸ்விங் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஸ்விங். ஸோ கப்புள்ஸாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் vlog guys. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக வந்திருந்தா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கன். அண்ட் ஆல்சோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை கைஸ், தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. See you.